வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு குட்டி யானை. அந்த யானை ஒரு நாள் குளத்தில் குளிச்சிட்ருக்கும் போது பக்கத்தில் இருக்க மரத்தில் ஒரு கிளி. அந்த கிளியோட பச்சை கலர் உடம்பும் சிவப்பு கலர் வாயும் அந்த யானைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிளி எவ்வளோ அழகாக இருக்குது, இறைவன் என்னை மட்டும் இப்படி கருப்பாக படைச்சிட்டானே அப்படின்னு ஃபீல் பண்ணுது. அப்போது குக்கு சத்தம் கேட்டு யானை திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு குயில். கருப்பாக இருந்தாலும் இந்த குயில் எவ்வளோ அழகாக பாடுது, அதோட குரல் எவ்வளோ இனிமையாக இருக்குது, என் குரலும் தான் இருக்குதே அப்படின்னு யோசிக்கும்போது அதோட ஃபீல் இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்போது சடசடான ஒரு சத்தம். யானை திரும்பி பார்க்கும்போது குட்டி குட்டியாக கலர் கலராக நிறைய பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சி எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குது, ஏன் உடம்பு மட்டும் இத்தா தண்டி இருக்குதே அப்படின்னு ரொம்ப சோகமாகி அங்கேயே உட்காந்துடுச்சு. குளிக்க போன குட்டி யானையை ரொம்ப நேரமாக காணலையேன்னு அம்மா யானை தேடி வருது. அப்போ குட்டி யானை தன்னோட சோகத்தை சொல்லுது. அதை கேட்ட அம்மா யானை, நீ உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் குறைகளாகவே பார்க்குற, பெரிய தந்தங்கள், பெரிய பெரிய தும்பிக்கைகள்னு நாம் எவ்வளோ கம்பீரமான மிருகம் தெரியுமா, யானை இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உன்கிட்ட இருக்கிற நிறைகளை பார்த்து நீ எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா யானை குட்டி யானையை சமாதானப்படுத்திடுச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே பார்த்தா நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை தான் வரும். நிறைகளை பார்த்து நிறைய சந்தோஷத்தோட நிறைவாக இருக்கணும்.